ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்பைடி வேர்ல்ட். நான் உங்கள் கிஷோர் கண்ணன். நான் என்னோட காஷி இன்ஃபோடெக் செஷனில் பார்த்த எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம ஹேக்கிங் கோர்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் இனிமேல் நம்மளோட வீடியோ கண்டென்ட்டில். ஸோ இந்த ஹேக்கிங் கோர்ஸ் நான் எங்கேருந்து படித்தேன்னு பார்த்தீங்கன்னா காஷி இன்ஃபோடெக்கில். ஸோ அதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா kashiinfotech.com/hacking course அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் வரும். ஸோ அதில் உங்களுக்கான ஹேக்கிங் கோர்ஸ் ரிலேட்டடான என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க, ஸோ அதில் என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குது, நீங்கள் எதெல்லாம் இதில் வந்து கற்றுக்கலாம், ஸோ எதில் எல்லாத்தையும் டாப் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும், ஸோ எந்தெந்த வெப்சைட்ஸில் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் எத்திக்கல் ஹேக்கிங் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் என்னென்ன ட்ரைனிங்கில் கற்றுக்க போகிறீங்க, எப்படியெல்லாம் உங்களோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ண போகிறீங்க, ஸோ எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ், எத்தனை நாள் இந்த கோர்ஸ் படிக்க போகிறீங்க, எவ்வளோ மணி நேரம், அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்ன கொடுப்பாங்க, ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, எல்லாமே உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் டீட்டெயிலாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் அந்த கோர்ஸ் கண்டென்ட்டில் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக், ஸோ என்னென்னலாம் உங்களுக்கு கோர்ஸ் கண்டென்ட்டில் கவர் ஆக போகுது அப்படின்றதும் உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இதில் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஸ்க்ரால் பண்ணி வரும்போது அப்ளை ஃபார் கோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் இமெயில் ஐடி, வெப்சைட்டு, அதில் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கான மெயில் ஐடிலாம் கேட்கும். அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணீங்க உங்களோட ரெக்வெஸ்ட் அப்படின்னா அதுக்கு அவங்க பார்த்துட்டு ரெஸ்பான்ஸும் பண்ணுவாங்க. நானும் இப்படி தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது நான் என்னோட கோர்ஸ் கண்டென்ட்டில் படித்தது ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். நாசாவில் 1999 நடந்த பெரிய செக்யூரிட்டி ப்ரீச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்யூரிட்டி ப்ரீச் யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசு பையன், அவங்களோட பேர் வந்து ஜொனாதன் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜொனாதன் ஜேம்ஸ் வந்து அவங்கள ஆன்லைனில் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா காம்ரேட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த காம்ரேட் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நாசாவோட கம்ப்யூட்டர் சிஸ்டமில் ஏதோ ஒரு வல்னரபிலிட்டியை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பேக்டோரை இன்ஸ்டால் பண்ணி அவங்களோட கேட் கிட்ட, ஸோ அதிலிருந்து நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் இமெயில்ஸை அவங்களோட அஃபிஷியல்ஸ் பேசிக்கக்கூடிய இமெயில்ஸை ஆக்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அதுவும் இல்லாமல் இங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண ஒரு மொத்த சாஃப்ட்வேரையுமே இவர் திருடிட்டாரு அப்படின்றதும் இவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதுதான் இருக்கிறதுலையே ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி பிரீச் நடந்தது, அதுவுமே ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த நாசாஸில் அவங்க யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் சிஸ்டமோட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹை செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதில் ஒரு செக்யூரிட்டி பிரீச் அவங்க பண்ணியிருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் இந்த செக்யூரிட்டி பிரீச்சை அவங்க கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட $40,000 செலவாயிருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு மட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000 அந்த ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஒரு பர்சனை, அதாவது ஜொனாதன் ஜேம்ஸை பார்த்தீங்கன்னா FBI அரெஸ்ட் பண்ணி ஒரு 6 months வந்து 6 to 7 months வந்து ஹவுஸ் அரெஸ்ட்லையும் அவங்க 18 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் அவங்க வந்து ப்ரொபேஷன் பீரியடில் இருக்கணும் அப்படிங்கிறதையுமே வந்து FBI அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நாசாவோட அட்டாக் வந்து உலகத்திலேயே ரொம்ப பெரிய அட்டாக்காக, அதுவும் இருக்கிறதுலேயே சின்ன பையன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனை அட்டாக் பண்ண ஃபர்ஸ்ட் அட்டாக்காகவும் இந்த அட்டாக்கை வந்து எல்லாருமே பார்த்தாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ, பாய்.